ஸோ ஸ்டார் ஸ்டடி வித் சிஆர்கே இந்த சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலில் என்சிஆர்டி சயின்ஸு, அப்புறம் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கான ஜென்ரல் சயின்ஸ் வீடியோ, ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோஸ் வந்து பேரலாக போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ தான் பார்த்துருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க யாரும் ஃபஸ்ட்டாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ போட்டுருக்குறோம். ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கனா என்டையராக வந்துட்டு கிளிப் மாதிரி கிடையாது. ஸோ டோட்டலாக அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போன ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு 2 வீடியோவை போட்டிருக்கேன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யுஎன்ஓ பற்றி, அப்புறம் வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் பற்றி, அப்புறம் வந்துட்டு G4 சமிட் பற்றி, G7 இதெல்லாம் வந்து போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோம். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ரயில்வே சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ரயில்வே சிஸ்டம் இந்தியன் ரயில்வே சிஸ்டம்ன்றது சும்மா ஒரு டாபிக். ஸோ எதை பற்றி வரும்போது அப்படின்னாக்க ஃபுல்லாக இந்தியாவோட ரிவர்ஸை பற்றி. ஸோ மேஜராக இந்தியன் ரிவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா இந்தியன் ரிவர்ஸை பற்றி பிரிச்சுக்கலாம். ஸோ இந்தியன் ரிவர்ஸில் வந்துட்டு மொத்தம் 4 டைப்பாக பிரிக்கிறேன். ஜெனரலாக ஃபர்ஸ்ட் வந்து 3 டைப்பாக பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணாக்க ஹிமாலயன் ரிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெனின்சுலார் ரிவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெனின்சுலார் ரிவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸோட்டிக் ரிவர்ஸ். ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ், exotic rivers. Himalayan rivers are formed due to the பனிப்பாறை வந்துட்டு உருகி வர்றதுனால, கிளேசியஸ் வந்து உருகி வர்றதுனால ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுது. What are the Himalayan rivers which has been comes to through the India? ஸோ என்னென்ன மாதிரி ரிவர்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பெனின்சுலா ரிவர்ஸ். ஸோ பெனின்சுலா ரிவர்ஸ் வந்துட்டு that rivers has flow. ஸோ அந்த இன்டீரியர் பார்ட்டுக்குள்ள போகக்கூடிய ரிவர்ஸ் தான் வந்து பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெனின்சுலா ரிவர்ஸ் அந்த எக்ஸோட்டிக் ரிவர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோட கம்ப்ளீட்டா ஹிமாலயன் ரிவர்ஸ் பற்றி பார்ப்போம். சரியா? ஷார்ட்டாக பார்ப்போம், ஸ்வீட்டாகவும் பார்ப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹிமாலயன் ரிவர்ஸ் which has been formed. ஸோ மோஸ்டா இந்தியாவோட ரிவர்ஸ் எங்க இதெல்லாம் சார் ஆரிஜினேட் ஆகும்னாங்க ஹிமாலயன் மவுண்டன், விந்தியா சாத்புரா ரேஞ்ச், ஸோ நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் ஹில்ஸ். ஸோ இந்த 3 தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியாவா இருக்குது. இந்த ஹிமாலயன் ரீஜன் பக்கத்துலேயே வந்து காரகோரம் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த காரகோரம் ரேஞ்சும் வந்துட்டு இந்த ஹிமாலயன் மவுண்டனுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு விந்தியா சாத்புரா ரேஞ்ச், நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் ஹில்ஸ். ஸோ தீஸ் 3 ஏரியா, இந்த 3 ஏரியா வந்து மேஜர் ஃப்ளோவிங் ஏரியாஸ் ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஆரிஜினேட் ஆகி வருது. சரியா? ஸோ இந்த டாப் 5 ரிவர்ஸ் இன் இந்தியா, டாப் 5 ரிவர்ஸ் இந்தியாவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரிவர். ஸோ மோஸ்ட் நிறைய அதிகமாக போகக்கூடிய ரிவர் வந்துட்டு கங்கா. ஸோ 2510 கிலோமீட்டர்ஸ். கங்கா 2510 கிலோமீட்டர்ஸ் அண்ட் யமுனா 1310 கிலோமீட்டர்ஸ். கோதாவரி அண்ட் கிருஷ்ணா, ஆஃப்டர் தட் கிருஷ்ணா, காவேரி. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுத்திரா. இந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு வருது. சரியா? மோஸ்டாக வந்துட்டு அதிகமான கேட்ச்மெண்ட் ஏரியா இந்தியாவுக்குள்ள வந்துட்டு 40% ஆஃப் தி கேட்ச்மெண்ட் ஏரியா வந்துட்டு டோட்டல் ரிவரோட கேட்ச்மெண்ட் ஏரியாவில் 40% வந்து பிரம்மபுத்திரா ரிவரோட கேட்ச்மெண்ட் ஏரியா தான் ரொம்ப பெருசு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கங்கா 25% ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியா which has been present in India. சரியா? ஸோ அதிகமான கேட்ச்மெண்ட் ஏரியாவில் 25% வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் வந்துட்டு 3 டைப்பாக பிரிக்கிறது. ஒன்று வந்து மேஜர் ரிவர்ஸ், இன்னொன்று மீடியம் லெவல் ரிவர்ஸ், இன்னொன்று வந்து லோ லெவல் ரிவர்ஸ். ஸோ மேஜர் ரிவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்க more than 20,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளோயிங். சரியா? நெக்ஸ்ட் வந்து மீடியம் ரிவர்ஸ் வந்துட்டு 2,000 to 20,000 வரைக்கும். ஸோ லோ லெவல் வந்துட்டு பிலோ 2,000.
So which has been started from any one state and end with any one state. So simple small rivers, that is called as lower level rivers. See, minor rivers அப்படிங்கிறது சொல்லலாம். So இந்த rivers பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி the drainage system பத்தி சொல்லுங்க. The rivers that has been start from some region and end and drained into some other region. Indian rivers. அது either Himalayan rivers இருந்தாலும் சரி, peninsular rivers இருந்தாலும் சரி, exotic rivers இருந்தாலும் சரி, the Ganges drainage system has been divided into two types. One is Bay of Bengal drainage system, another one is Arabian Sea drainage system. So one வந்துட்டு Bay of Bengal drainage system, இன்னொன்று வந்துட்டு Arabian Sea drainage system. So most of the 77% of the rivers of coming flows through India. So எந்தெந்த ரிவர்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்டா இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்துட்டு that has been moves towards the Bay of Bengal region and drains into the Bay of Bengal. So 77% of the rivers are drained to the Bay of Bengal. 23% of rivers that has been moved to Arabian Sea. So the catchment area of 77% is the Bay of Bengal, 23% is India, Arabian Sea வந்து drain ஆகுது. சரியா? So example of draining the rivers Bay of Bengal, Ganga, Yamuna, Kaveri and Brahmaputra. So Mahanadi, Krishna. So most of the rivers are drain into Bay of Bengal. So அதிகமாக flow ஆகக்கூடிய rivers எல்லாமே வந்து Bay of Bengal தான் வந்து drain ஆகும். சரியா? Some of the rivers that can be moved to நான் சொல்ற பின்னாடி some of the rivers that can move towards the India and reaches Pakistan after that move to there towards the Arabian Sea. Some of the rivers, okay. So Indian rivers எல்லாமே வந்து Bay of Bengal தான் வந்து. So some of the rivers Arabian Sea 23% இருக்கு இல்லையா? Sabarmati and Narmada, Tapati and Mahi. These four rivers, majorly these four rivers are drained into the Arabian Sea. So இந்த நாலு rivers தான் வந்து மெயினா இருக்கக்கூடிய rivers வந்து ட்ரைபிளா மீதி எல்லாம் வந்து குட்டி குட்டி river வந்து போயிட்டு அதுல ஜாயிண்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹிமாலயன் ரிவர்ஸ், ஹிமாலயன் கொண்டையில ஆஜிரேட் ஆகக்கூடிய ஹிமாலயன் ரிவர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஹிமாலயன் ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரிவர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இண்டஸ். ஸோ இதை இன்னொரு நேம் சொல்லுவாங்க சிந்து. ஸோ இன்னொரு நேம் வந்து சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ், த நேம் இண்டஸ், இந்தியா, த நேம் இந்தியா just been comes from the Indus river. So இந்த Indus riverல இருக்கக்கூடிய Indus அப்படிங்கறத வந்து நாளடைவுல இந்தியா வந்து இந்தியா அப்படின்னு வந்து நேம் வரதுக்கு காரணமா இருந்துச்சு. சரியா? சோ இதோட டோட்டல் கேட்ச்மென்ட் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 2880 kilometers. So it has west tributary and east tributary. It can cover three countries. One is it can start from Tibet. It can originate from Tibet, Manasarovar. So it can start from Tibet, Manasarovar. It can originate from Tibet, Manasarovar. These are the Tibet region of East tributary and India West tributary. So West tributary just entered into India in Jammu Kashmir. So there are 6 tributaries. So majorly 5 tributaries. One is Indus. One வந்து Indus. இன்னொன்று வந்து Indus, Jhelum, Chenab, Beas, Ravi, Satluj. So Indus, Jhelum, Chenab, Beas, Ravi, Satluj. These are the 6 major rivers. 6 major tributaries. Sorry, one river and the 5 tributaries are moving towards the west flowing regions. East flowing tributaries are Gilgit and Jasper. Some other tributaries are also having, but நிறைய tributaries இருக்குது. பட் இந்த ரெண்டும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வரப்போறதில்ல. ஸோ இந்த ஈஸ்ட் tributary வந்து இந்தியாவுக்குள்ள கவர் பண்றதில்ல. ஸோ நம்ம வெஸ்ட் ஃப்ளோயிங் ரீஜன் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த 5 tributary plus ஒரு Indus river. ஸோ இது மொத்தம் இத்தனை இருக்குது. ஸோ these 3 rivers all belongs to Pakistan. அதாவது நம்மளுக்கு அவங்களுக்குள்ள ஒப்பந்தப்படி ஸோ Indus river, Jhelum, Chenab,
இது மூணு வந்துட்டு பாகிஸ்தானோட கண்ட்ரோல். Ravi Satluj India. So, but we have constructed a dam or some other irrigation process that is called Kishan Ganga. Kishan Ganga we have constructed on GM river. Kishan Ganga, which is controversial between India and Pakistan. Kishan Ganga, the project Kishan Ganga, which is the major controversy between India and Pakistan. So Pakistan moves to International Court of Justice. So ICJ, which has been founded by UNO. So which has been founded by UNO. We are now last video about the UNO. UN has been started in 1919 to maintain the peace. So after the first and second World War, in starting there are three countries. One is Russia, USA, UK. UNO has been started by Franklin D. Roosevelt and Winston Churchill, Prime Minister of England. Change started by three persons. After in 1945, there are 51 countries. The 51st country is Poland. So India is a member in the 51 countries. So adala UNO. So the UNO part the International Court of Justice. So International Court of Justice la poidu இவங்க வந்து சொல்றாங்க. So Kishan Ganga object in controversy between India and Pakistan. There is a major controversy between India and Pakistan. We have considered another one. Controversy with Bilahar Balighar Dam, which is a project. This is also controversy between India and Pakistan. So these are the Pakistanis rivers. So இதெல்லாம் இதுக்கு நடுவுல வந்து ப்ராஜெக்ட் எதுவும் கட்டக்கூடாது. பட் இந்தியா வந்து கிஷன் கங்கா ஜிலம் ரிவர், செனாப் ரிவர் வந்து பலிகர் இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. செப்டம்பர் 1960 we have done an agreement. These three rivers are belongs to Pakistan. These rivers are belongs to India. So these are the controversies and information about this Indus river. The Jhelum river, which has been originated from Jammu and Kashmir. There is one lake, Vulgar Lake, largest freshwater lake, Vulgar Lake in Jammu and Kashmir. This is the information about Indus river. Indus river la வந்து மொத்தம் ரெண்டு tributary இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு வந்து வெஸ்ட் flowing tributary, வந்து ஈஸ்ட் flowing tributary. So ஈஸ்ட் flowing tributary வந்து இந்தியா கூட வரல. So வெஸ்ட் flowing tributary மட்டும் பாருங்க. So அஞ்சு tributary இருக்குது. ஒன்னு வந்து ஜீலம், செனாப், பீஸ், ரவி, சட்லஜ். So இத்தனை tributary இருக்குது. So இந்த மூணு வந்து 1916 செப்டம்பர் 19 so Indus river agreement, Sindhu river agreement padi. So these three rivers are belongs to Pakistan and these three rivers are belongs to India. So highest catchment area, water resource which has been present in these Chenab river. So Chenab river la வந்து அதிகமான catchment and water resource வந்து அதிகமா இருக்கும். So இதுதான் வந்து இந்த Indus river பத்தி. Next வந்து Brahmaputra. So next river, which has been Brahmaputra, started from same place, Tibet. Brahmaputra started from same place, Tibet. But Brahmaputra has been controversy between India and China. Brahmaputra covers the region of area of 2,900 kilometers. In India, there are 80 kilometers. So India will be 80 kilometers covered. So total the river would have catchment area of 2,900 kilometers. So India has controversy between Brahmaputra river. So India and China. So China வந்து அதோட ஆரிஜினல் பிளேஸ் வந்து என்ன சொல்றாங்க? So India வந்து ஃபர்ஸ்ட் சொல்லலாம். India வந்து Brahmaputra has been started from Aska, but China. So China வந்து என்ன சொல்றாங்க அப்படினாக்க சமைப்பூர். So இந்தியா வந்து அஸ்காவோட ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரிவர் வந்து அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சைனா வந்து சமைப்பூர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இயர் இங்க இருந்தே வந்து வாட்டர் ரிசர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். It can cover the three countries. One is China,
and India and Bangladesh. So it covers three areas. One is China, another one is India and Bangladesh. So in China, after it can move to the India with Arunachal Pradesh. So Arunachal Pradesh. India enters, Brahmaputra has been enters in India at Arunachal Pradesh at the base of Saityam, and it can move to last place of West Bengal at Dhubri. So Saityam to Dhubri, it can move towards the India. In Saityam, in Arunachal Pradesh, and Dhubri in West Bengal. So in between there is state of Assam. So it can move to Arunachal Pradesh and Assam after the West Bengal and Bangladesh. So this river is in the form of S-shaped river. This is in the form of S-shaped river. So it is called as the another name of Brahmaputra river. There are a lot of names for Brahmaputra. First, in India they can move towards the S-shaped, so it is called as S-shaped river. So S-shaped river, and then what are the alternate rivers? Sorry, alternate names in S-shaped river. Saro river. So Saro of Assam. So Saro of Assam. So Saro of river. So Saro of river. So after the Red river. So previous SSC questions. Red river is also called as Brahmaputra river. And then in Bangladesh, Meghna and Jamuna. So in Bangladesh, Brahmaputra is also called as Meghna and Jamuna. In Tibet, there is called as Shanko. In Tibet, it is called as Shanko. In Assam, it is called as Siranko. In Assam, Brahmaputra is called as Siranko. S-shaped river, Saro river, Red river, Saro of Assam, Sanko in Assam, Siranko in Assam, Shanko in Tibet, Yarlung Janko Jaini in China. Yarlung Janko Jaini in China. After that, Meghna and Jamuna in Bangladesh. Meghna and Jamuna in Bangladesh. Totally 2,900 catchment area. Total 2,900 catchment area in 18 kilometers in India. Totally 18 kilometers covers Brahmaputra in India. After that, India is a continental between in Brahmaputra river, India between Bangladesh and India. There is one island has been formed by Brahmaputra river. That is called as Madhuri Island. That is called as Madhuri. The island which is named as Madhuri Island. It is controversial between India and Bangladesh. So it is a controversy between India and Bangladesh. So in Brahmaputra there is totally 2,900 kilometers has been covered in Brahmaputra. So in India there is 80 kilometers it has covered. So there is a lot of tributaries has been present in Brahmaputra. What are they? Brahmaputra. Teesta, there is a major tributary of Teesta. Teesta has been controversial between India and Bangladesh. Teesta has been a major tributary of Brahmaputra. And Manasa, Dibang, Dipru. So Teesta, Dibang, Dipru and Manasa, Palagada and Dharamsri. So Teesta, Diburi, Dipru and Dibang and Palagada, Manasa, Dharamsri. These are the tributaries of Brahmaputra. These are the tributaries of Brahmaputra. Okay. So these are the information about Brahmaputra. So next, the Himalayan river, the national river of India. Next, the national river of India, Ganga. So the name Ganga, national river of India. Ganga, the national river of India. So in 2008, India has announced the national river of India is Ganga, national river of India. So in 2014, the minister Uma Bharati, in 2015 May, the Indian minister Uma Bharati has announced one scheme, that is cleaning of Ganga, that is called as Navimi Ganga.
that is called as Navini Ganga, the project name. சரி, அந்த கிளீனர்ஸ் சுத்தம் பண்றதுக்காக அந்த நேம் போட்டாங்க. So Navini Ganga, that is the one program has been launched to cleanliness of India. Sorry, cleanliness of Ganga. So the Ganga, the total catchment area is 25 km. Total catchment area of Ganga is 25 km. So I remember once again, Indus River has 2,880 km and Brahmaputra has 2,900 km. These and Ganga has 2525 km. So totally the three major rivers of covered catchment area, totally 710 kilometers in India for Indus River and 80 kilometers in Brahmaputra River, 2,510 kilometers in India, the Ganga, only 50 kilometers in Bangladesh. So yeah, it can be moved to the Bangladesh, only 50 kilometers. The major catchment area of Ganga has been in India. The major catchment area of Ganga is in India, totally 2,510 kilometers, only 15 kilometers has been moved towards the Bangladesh and drained into Bay of Bengal. The Ganga has been started from Uttarakhand. In Uttarakhand, there is two places, two rivers, Alakananda and Bhagirathi. Alakananda and Bhagirathi. Alakananda, there is a spelling mistake. Alakananda and Bhagirathi. It can join in Uttarakhand, same state. Devagirka. Alakananda and Bhagirathi, Devagirka. So here the name Ganga has been arranged. The two contributions of river Alakananda and Bhagirathi has been contributed in Devagirka. On that place Ganga has been named. So it starts from Uttarakhand and moved to UP at Allahabad and move towards Bihar and move towards West Bengal and move towards Bangladesh. So it will cover the four states: Uttarakhand, Uttar Pradesh, Bihar and West Bengal. So in the major contribution for Ganga river is in UP. 80% of the catchment area of Ganga as present in UP. So it can enter the West Bengal and after that it can enter into Bangladesh. The name of Bangladesh of Ganga is Padma. The name Ganga in Bangladesh is Padma. The river Padma, it is called as Ganga in India. So there is three rivers that have been joined at some place, joined at Uttar Pradesh, that is Ganga and Yamuna and Saraswati, that is called Triveni Sangamam. This place is called as Triveni Sangamam. Each and every 12 years, the Mahayana has been the longest festival in India. Mahayana which has been arranged in this Triveni Sangamam. Every 12 years has been happened. The festival has been celebrated in India. It is the largest festival which has been celebrated by India. So Ganga, Yamuna and Saraswati. The tributary of Ganga is Yamuna, the major tributary. So main tributary of Ganga is Yamuna. That is, this covers an area of 1310 km. That covers an area of 1310 km. That can covers an area of 13 km. So it has a left and right tributary. So it has a left and right tributary. So I can rough it here. So left and right tributary. So left tributary and right tributary. So Gantak. So left tributary Gantak. So Gagar. So Gagar, Gantak, Gagar, Kalu,
Kali, Gandak, Dogar, Kali, Kosi. So this is the left tributary of Ganga. So this is the left tributary of Ganga, and then right tributary of Ganga. So right tributary of Ganga, that is Yamuna. This is the major tributary of Ganga, 1310 kilometers, and Bedwar. Another tributary of right tributary, Bedwar. So another tributary, Son. So another tributary, Son. Another tributary, Ken. Another tributary, Damodar. Then this is the left and right tributary. So left tributary is Gandak, Gagar, Kali, Kosi. And the right tributary is Yamuna, Bedwa, San, Yen, Damodar. So largest tributary of Ganga is Yamuna. These Ganga has been going into Bay of Bengal. These are the major Himalayan rivers which has been started in Himalaya mountain at Tibet, at Manasovar, that is Indus, and Brahmaputra which has been started in same Tibet, and there is a controversy between India and China in the origination of Brahmaputra. And major river in India, the national river of India is Ganga, that is the catchment area of 2510 kilometers in India, total catchment area of 2525 kilometers. So 115 kilometers has been drained to India. There is a controversy between India and Bangladesh of Mahuli Iceland, Syria. So there is a controversy between India and Bangladesh. There is a Brahmaputra has been formed on an island that is called Madhuri Iceland. That is a controversy between India and Bangladesh. There are a lot of tributaries of Brahmaputra, that is Teesta, Deburi, Dibang, that is Teesta, Deburi, Dibang, Belzeri, Manasa, Dharamsari, and Palagara. These are the tributaries of Brahmaputra, and the tributaries right and left tributary of Ganga, left tributary Gandak, Gagar, Kali, Kosi, and right tributary Yamuna, Bedwa, San, Yen, Damodar. These are the Himalayan rivers, major Himalayan rivers of India. So these are the major Himalayan rivers of India. So static GK, we have seen the static GK part. So on the static GK, we have seen the Himalayan rivers. Next we will see the peninsular and exotic rivers. So subscribe. There is a new subscriber. New subscriber இருந்தா subscribe பண்ணு, சேனலை லைக் பண்ணு, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு, சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு போய் சேரும். சரியா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சம்மதர் காம்படிஷன்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட் பெனின்சுலர் அண்ட் எபிசோடிக் வீடியோஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் திஸ் இஸ் தேங்க்யூ ஃப்ரம் சிஆர்பி. தேங்க்யூ.